லாஸ்லேயே பார்த்தீங்கன்னா கிரிமினல் லாஸ், சிவில் லாஸ், இது ரெண்டுமே செப்பரேட்டாக. நான் ஒரு லா கிராஜுவேட்டு. சிவில் லாஸ், கிரிமினல் லாஸ் என்ன அப்படின்னு உங்களுக்கு தெரியும். ஏன்னா நீங்கள் இந்த லாஸ்லாம் தெரியாமல் ஒரு நல்ல கம்பெனி பில்டே பண்ண முடியாது. ஃபார் எக்ஸாம்பிள், உங்ககிட்ட ஒரு கஸ்டமர் வராரு, அவர் உங்கள் சலூனில் வந்துட்டு நல்ல சர்வீஸ் நல்லா இல்லை அப்படின்றாரு. அப்போ அது சிவில் லாஸ் போயிடுது. தே கேன் ஃபைல் இந்த மாதிரி ஒரு டெஃபிஷியன்ட் சர்வீஸ் ஆர் சம்திங் கன்சியூமர் கோர்ட்டில் போடலாம். ஒருவேளை நீங்கள் வந்துட்டு சர்வீஸ் பண்ணும் போது ஃபுட் சர்வ் பண்ணுறீங்க ஒரு ரெஸ்டாரண்ட்டில், அந்த ஃபுட்டில் ஏதோ இஷ்யூ இருக்குது, அப்போ அது 4 பேர் அஃபெக்ட் பண்ணுதுன்னா தட் கேன் பிகம் நாட் ஒன்லி சிவில். அவங்க சிவிலும் கிளைம் பண்ணிக்கலாம் உங்கள் மேலே. எனக்கு 4 நாள் ஒர்க் பண்ண முடியல, எனக்கு இந்த மாதிரி நஷ்டம் ஆச்சுன்னு சொல்லி உங்கள் மேலே சிவிலையும் கிளைம் பண்ணலாம். அது தவிர உங்கள் மேலே ஒரு எஃப்ஐஆரும் போடலாம். இந்த மாதிரி எனக்கு இன்ஜுரியாக இருக்குது, உங்களோட நெக்லிஜென்ட் சர்வீஸ்னாலன்னு சொல்லிட்டு. ஸோ இந்த சிவில் லாஸ், கிரிமினல் லாஸை கண்டிப்பாக படிக்கணும். செல்ஃப் எம்ப்ளாய்டோ பிஸ்னஸ் பண்ண இருக்கணும். இதுக்கு அதை ஏற்ற மாதிரி நீங்கள் குட் லாயர்ஸும் வச்சிருக்கணும். நீங்கள் ஒரு ப்ராப்பர்ட்டி வாங்குறீங்க, கண்டிப்பாக அந்த ப்ராப்பர்ட்டியில் இருக்கிற எல்லாத்தையும் செக் பண்ணி அக்ரிமெண்ட் போடுறது ஒரு அட்வொகேட் வச்சு பண்ணணும். இதே தான் நாளைக்கு நீங்கள் இன்னொரு வெண்டருக்கு ஒரு அக்ரிமெண்ட் போடுறீங்க, ஒரு சேல் அக்ரிமெண்ட் போடுறீங்க, இல்லை ஒரு பர்ச்சேஸ் அக்ரிமெண்ட் போடுறீங்க, ஒரு ஆர்டர் பண்ணுறீங்க, இதையும் ஒரு அட்வொகேட் வச்சு கரெக்டாக வெட் பண்ணி பண்ண தெரியணும். இப்போ இதெல்லாம் நீங்கள் கரெக்டாக பண்ணலைன்னா நிறைய லாஸ்க்கு அகேன்ஸ்டாக போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ இதை படிக்க வேண்டிய புக்ஸ் பார்த்தீங்கன்னா ஐபிசி, சிஆர்பிசி, இந்தியன் பீனல் கோட், கிரிமினல் ப்ரொசீஜர் கோட், இது ரெண்டையும் படிச்சுட்டு சிவில் லாஸ் எக்கச்சக்க புக்ஸ் இருக்குது. அதையும் தயவுசெய்து அதில் கான்ட்ராக்ட் லாஸ் இந்த மாதிரி நிறைய புக்ஸ் இருக்குது. நீங்கள் தயவுசெய்து இதெல்லாம் படிச்சிட்டிங்கன்னா இட் மேக்ஸ் யூ மச் மோர் என்லைட்டன். நீங்கள் தயவுசெய்து உங்கள் லாவை படிச்சிருங்க.